35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. ஈரோடு மாவட்டத்தில் 4வது நாளாக டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் தற்போது பணியாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் என 4 கடைகள் மட்டும் நண்பகல் 12 மணிக்கு திறக்காமல் பணியாளர்கள் காலதாமதமாக திறந்திருக்கிறார்கள். காலி பாட்டில் திரும்ப பெறும் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 1 மாத கால அவகாசம் கொடுத்திருப்பதாக பணியாளர்கள் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. 4 நாட்களாக நீடித்த ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்திருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், இந்த பணியாளர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதற்கான காரணங்கள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டத்துல கிட்டத்தட்ட 144 அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருது. இந்த கடைகளை பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் கடந்த திங்கட்கிழமை முதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய போராட்டமாக அந்த காலி பாட்டில் திரும்ப பெறும் விவகாரத்தில் வந்து தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனை தொடர்ந்து 3 நாட்களாக காலை முதல் வந்து கடைகள் திறக்காமல் 3 நாட்களாக அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதாவது ஈரோடு மாவட்ட மேலாளர் மற்றும் கோவை மண்டல மேலாளர் ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மற்றும் வந்து தமிழக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பணியாளர்களை வந்து கடைகளை திறக்கும்படி அறிவுறுத்திய நிலையில மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மாலையே கடைகள் திறக்கப்பட்டது. இன்று வழக்கம் போல நண்பர்கள் 12 மணிக்காக வந்து கடைகள் திறக்கப்படுது. ஆனாலும் ஈரோடு மாவட்டத்தில் வந்து கடைகளை திறக்காமல் பணியாளர்கள் ஈரோடு சூரியம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தில் வந்து திரண்டு தங்களுடைய போராட்டத்தை ஈடுபட்டனர். இந்த நிலையில சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் தொடர்ந்த நிலையில தற்போது வந்து அவர்கள் அந்த போராட்டத்தை வந்து திரும்ப வாபஸ் பெற்றுள்ளனர். மேலும் அமைச்சர் கேட்டுக்கொண்டதை போலவே டாஸ்மாக் மேலாளர்கள் ஆகியோரெல்லாம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வந்து அந்த 1 மாத காலம் அவகாசம் கொடுத்திருப்பதாக வந்து அந்த பணியாளர்கள் வந்து தகவல் தெரிவித்திருக்காங்க. இந்த டாஸ்மாக் வந்து காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறுவது, அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவது, இந்த விவகாரத்தை வந்து 1 மாத காலம் அவகாசம் கொடுத்து விட்டு தாங்கள் வந்து மீண்டும் வந்து கடைகளை திறப்பதாக வந்து தற்போது தெரிவித்து அறிவிக்கப்பட்ட போராட்டத்தை வந்து வாபஸ் பெற்றுள்ளனர். மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 2 நாட்கள் 3 நாட்கள் வந்து போராட்டம் நடைபெற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வந்து கடைகள் திறக்கப்படுது. ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் மட்டுமே 4வது நாளாகவும் வந்து பணியாளர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 4வது நாளில் வந்து முதல் நண்பர்கள் 12 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய கடைகள் வந்து 1 மணி நேரம் காலதாமதமாக கடைகள் வந்து திறக்கப்பட உள்ளது. மேலும் தற்போது 1 மணி முதல் வந்து கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் முதற்கட்டமாக வந்து 4 கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. அதாவது அரிசலூர் பகுதி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதி மற்றும் அதே போல ஈரோடு மாநகருக்கு உட்பட்ட 2 கடைகள் மொத்தம் 4 கடைகள் மட்டுமே முதற்கட்டமாக தற்போது வரை திறக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். ஈரோடு மாவட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.